விஜயின் செக்குலர் இமேஜுக்கு செக். டிவிகே பாஜக கூட்டணி எனும் ஆயுதம். திமுகவின் சிந்தாத வாக்கு வங்கி கணக்கு. வணக்கம் நண்பர்களே. HKS வாய்ஸ் நிழல் உலகச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே எனும் புதிய சக்தியை முளையிலேயே கிள்ளியெறிய திமுக ஒரு தந்திரமான வியூகத்தை கையில் எடுத்துள்ளது. இது வெறும் அரசியல் மேரை பேச்சல்ல, ஆழமான நிழல் உலக காய் நகர்த்தல். விஜய் தனது முதல் மாநில மாநாட்டில் மதச்சார்பின்மையை பற்றி பேசியது திமுகவிற்கு பெரிய நெருக்கடியை தந்தது. ஏனெனில் சிறுபான்மையின வாக்குகள்தான் திமுகவின் மிக பொன்னான சொத்து. அந்த ஓட்டுகள் விஜய் பக்கம் சாய்ந்துவிடக்கூடாது என்பதற்காக இப்போது தென் மாவட்ட தேவாலயங்களில் ஒரு இரகசிய பிரச்சாரம் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. விஜய் மக்கள் இயக்கத்தினர் பாஜகவுடன் இரகசியமாக பேசுகிறார்கள். விஜய் பின்னால் பாஜக இருக்கிறது என்ற செய்தியை திட்டமிட்டு பரப்ப ஆரம்பித்துள்ளது திமுக தரப்பு. சமீபத்தில் நடைபெற்ற யுக்தார் நிகழ்ச்சியில் விஜய் பாஜகவை எதிர்த்து பேசினாலும் அதை சரிக்கட்ட திமுக வேறொரு அஸ்திரத்தை எடுத்துள்ளது. தேவாலயங்களில் நடக்கும் எச்சரிக்கை பிரச்சாரம். குறிப்பாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் விஜய்க்கு போடும் ஒவ்வொரு வாக்கும் பாஜகவின் வெற்றிக்கே வழிவகுக்கும் என்று மறைமுகமாக பேசப்பட்டு வருகிறதாம். அவருக்கு வாக்களித்தால் பாஜக கூட்டணி பலப்படும், அப்படி நடந்தால் நம்முடைய மதச் சுதந்திரம் பாதிக்கப்படும், சபையை கூட நடத்த முடியாமல் போகும் என்ற ஒரு விதமான பயத்தை மக்கள் மத்தியில் விதைப்பதே இந்த இரகசிய பிரச்சாரத்தின் நோக்கம் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். விஜய் ஒரு கிறிஸ்தவர் என்ற அடையாளம் இருந்தாலும் அவரை ஒரு பாஜக ஏஜெண்டாக சித்தரிக்க முடிந்தால் மட்டுமே சிறுபான்மையின வாக்குகளை தக்கவைக்க முடியும் என்பது திமுகவின் கணக்கு. இதற்காகத்தான் கீழிறங்கிச் சென்று தேவாலயங்கள் மற்றும் சமுதாய அமைப்புகள் மூலம் திமுக தனது அரசியல் காய்களை நகர்த்தி வருகிறது. திமுக எம்பி கிரிராஜன் திடீரென சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார். அதன் சாராம்சம், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகளில் அமலாக்கத்துறையும் ED இணைந்து விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும். மேலோட்டமாக பார்த்தால் இது அதிமுகவிற்கு எதிரான நடவடிக்கை போல தெரிந்தாலும் இதன் உள்ளே ஒளிந்திருக்கும் அரசியல் கணக்கு வேறு. அமைச்சர் KN நேரு மீது தற்போது சில துறை ரீதியான புகார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையின் பரிசீலனையில் உள்ளன. அடுத்த சில நாட்களில் அவர் மீது FIR பதியப்பட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பு உள்ளது. ஒருவேளை லஞ்ச ஒழிப்புத்துறை நேரு மீது வழக்கு பதிவு செய்தால் அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை தானாகவே உள்ளே நுழையும். அமலாக்கத்துறை நேருவை நெருங்கும்போது, பாருங்கள், திமுக அமைச்சர்களை மட்டுமே குறிவைக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் சிக்கியுள்ளனர். நாங்களேதான் அதிமுக அமைச்சர்கள் மீது ED விசாரணை கோரினோம், ஆனால் அவர்கள் எங்களுடைய அமைச்சர்களை மட்டும் விசாரிக்கிறார்கள் என்று மக்கள் மன்றத்தில் வாதிடவே கிரிராஜன் மூலம் இந்த வழக்கு போடப்பட்டுள்ளது. சீனியர் வழக்கறிஞர்கள் கூற்றுப்படி, ஒருவேளை நீதிமன்றம் அதிமுக அமைச்சர்கள் மீதான ED விசாரணைக்கு உத்தரவிட்டால் அது திமுகவிற்கு ஒரு பெரிய அரசியல் வெற்றியாக அமையும். ஒருவேளை உத்தரவிடவில்லை என்றால் அதிமுகவினரை மத்திய அரசு பாதுகாக்கிறது, எங்களை மட்டும் நசுக்குகிறது என தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக இதை பயன்படுத்தும். அமைச்சர் நேரு மீது பாயவிருக்கும் வழக்கு புகார்கள் என்னவென்றால் டெண்டர் ஒதுக்கீடு, பணி நியமன ஊழல் மற்றும் சொத்து குவிப்பு தொடர்பானவை என்று சொல்லப்படுகிறது. அமலாக்கத்துறை உள்ளே நுழைந்தால் அது தேர்தலுக்கு முன்னதாக திமுகவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். அதை தடுக்கவே ஒரு சட்டப் போராட்டத்தை இப்போதே தொடங்கி வைத்துவிட்டது திமுக தலைமை.